மதுரை ஆயுதப்படை மைதானத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது ஜனநாயக கடமையை ஆற்றிய மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமாருடன் நமது செய்தியாளர் கார்த்திக் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் தற்போது 7 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை 3079 வாக்குச்சாவடி மையங்கள் தற்போது தயார் நிலையில் செயல்பட்டு வருகின்றன. வாக்காளர்களும் ஆர்வமாக வாக்களித்து வரும் நிலையில் தற்போது மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் வாக்காளருடன் சென்று நேரில் லைனில் நின்று தொடர்ந்து வாக்களிக்க காத்துக் கொண்டிருக்கிற அவரிடம் கேட்போம். சார் வணக்கம். சார் வணக்கம். மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது? நீங்கள் ஏற்கனவே சொன்னபடி இன்று தினம் நம்ம தேர்தல் திருவிழா தமிழ்நாட்டின் பெருவிழா என்ற முறையில மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 10 சட்டமன்ற தொகுதிகளுக்கு கூட பொதுமக்கள் வாக்களிக்கிறதுக்கு வந்திருக்காங்க. அவர் அனைவருக்கும் இந்திய தேர்தல் ஆணையத்திலிருந்து என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மதுரை மாவட்டத்தில் 3079 வாக்குச்சாவடி மையங்கள் இருக்கு. அனைத்து வாக்குச்சாவடி மையங்கள்ல தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கக்கூடிய அனைத்து அடிப்படை வசதிகள் நாம் பண்ணியிருக்கோம். மூத்த குடிமக்களுக்கு மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்காக ரேம்ப் ஃபெசிலிட்டிஸ்கள்னு போட்டிருக்கோம். குடிநீர் வசதி, கழிப்பறை வசதிகள் போன்ற அனைத்து வசதிகள் நாம் இன்னைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். 3079 வாக்குச்சாவடி மையத்துல கிட்டத்தட்ட 14,780 அளவுக்கு அதிகமான அரசு பணியாளர்கள் இன்று தினம் வாக்காளர்களுக்கு ஒரு நல்ல வசதி கொடுக்கறதுக்காக ஏற்பாடு பண்ணிட்டு வந்து வாக்குச்சாவடி மையங்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் எது மாதிரி செய்யப்பட்டுள்ளது? ஏன்னா வாக்காளர்கள் பயம் இல்லாமல் ஆர்வத்துடன் வாக்களிக்க எது மாதிரி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது? இந்திய தேர்தல் ஆணையத்துடைய மிக முக்கியமான நோக்கமே சட்டமற்ற ஒழுங்கு பிரச்சனை எதுவுமே வரக்கூடாது என்ற ஒரு காரணம். ஸோ அந்த அடிப்படையில மதுரை மாவட்டத்துல நிறைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மதுரை மாநகர காவல் ஆணையாளர்கள் மற்றும் மதுரை மாவட்டத்துடைய காவல் கண்காணிப்பாளர்கள் எடுத்திருக்காங்க. இந்த அடிப்படையில மதுரை மாவட்டத்துல 10 சட்டமன்ற தொகுதிகளுக்கு கூட வெளி மாநிலமான குஜராத் மற்றும் கர்நாடகால இருந்து நிறைய சிஏபிஎஃப் பர்சனல்ஸ்கள் எல்லாமே வந்திருக்காங்க. அவர்களுக்கு மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 327 வாக்குச்சாவடிகளுக்கு நான் வல்னரபிள் அணி ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். 12 வாக்குச்சாவடி மையங்களுக்கு கிரிட்டிக்கல் போலிங் ஸ்டேஷன்ஸ் அணி ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அந்த எல்லா இடத்துல ஹாஃப் செக்ஷன் ஆஃப் தி போலிங் பர்சனல் சிஏபிஎஃப் நான் டிப்ளாய் பண்ணிட்டு இருக்கோம். காலையிலிருந்து எந்த விதமான சட்டமன்ற ஒழுங்கு பிரச்சனைகள் கூட தேர்தல் ஆணையத்துடைய கவனத்துக்கு வரல. தொடர்ந்து மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த 3079 வாக்குச்சாவடி மையங்களும் சிறப்பான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாக்களிக்க எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது பொதுமக்கள் வாக்காளர்களும் ஒத்துழைப்பு கொடுக்கும் பட்சத்திற்கு மதுரை மாவட்டத்தில் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் வாக்களிக்கும் சிறப்பாக நடைபெறும் என்பது கருத்து.